தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றவர்களின் அகவிலைப்படி உயர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுமார் 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நீடிக்கின்றது. இது சம்பந்தமாக ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களின் சார்பாக அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நலமீட்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா திரு டி கதிரேசன் அவர்களும், ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் சார்பாக 36 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர் திரு ஆர் பாண்டி அவர்களும், அரசு போக்குவரத்து கழகத்தில் அலுவலக அதிகாரியாக 37 ஆண்டுகளாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திரு ஜான் செல்வராஜ் அவர்களும் நம்முடைய கலந்துரையாட வருகை தந்துள்ளார்கள். ஐயா, தங்களின் நலமீட்பு சங்கம் எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது? போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து கிடைக்க வேண்டிய நியாயமான சட்ட ரீதியான உரிமைகளை மீட்டெடுத்து ஓய்வூதியர்களுக்கு பெற்றுத்தருவதற்காக துவக்கப்பட்டது. குறிப்பாக தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் குறைவான பென்ஷனில் அரசு நிறுத்தம் செய்த அகவிலைப்படி உயர்வை மீட்டெடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அகவிலைப்படி உயர்வு நிறுத்தம் செய்யப்பட்டது தொடர்பான விவரங்களை சற்று விளக்கமாக கூறுங்களேன். அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பென்ஷன் வழங்குவதற்காக 1998 பென்ஷன் ட்ரஸ்ட் துவக்கப்பட்டு ஓய்வூதிய விதி எண் 20A படி அகவிலைப்படி உயர்வுடன் கூடிய பென்ஷனை நிர்வாகம் வழங்கி கொண்டிருந்தது. அந்த வேளையில் 2015 நவம்பர் மாதம் முதல் அரசு அகவிலைப்படி உயர்வை திடீரென நிறுத்தம் செய்தது. ஐயா, அந்த பென்ஷன் ட்ரஸ்டின் 20A அந்த சரத்துகள் என்ன சொல்லுது, சட்டம் என்ன சொல்லுது? பென்ஷன் ட்ரஸ்டின் 20A விதியின்படி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு போக்குவரத்து கழகத்தில் பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு அடிப்படை சம்பளத்தில் 6 மாதங்களுக்கு ஒருமுறை மத்திய அரசால் அறிவிக்கப்படும் அகவிலைப்படி உயர்வை திருத்தம் செய்து சம்பளம் வழங்குவது போல ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் 6 மாதங்களுக்கு ஒருமுறை அவர்களது அடிப்படை ஓய்வூதியத்தில் அகவிலைப்படி உயர்வை உயர்த்தி வழங்க வேண்டும் என 20A விதி தெரிவித்துள்ளது. அரசு 2015 DA உயர்வை நிறுத்தம் செய்த பிறகு இந்த ஓய்வூதியர் சங்கங்கள் ஏதேனும் நடவடிக்கை எடுத்தார்களா? நவம்பர் 2015 19 வரை எந்த ஒரு ஓய்வூதியர் சங்கங்களும் இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 2019 ரேவா என்கின்ற ஓய்வூதியர் அமைப்பு 2014 DA உயர்வு வழங்க உத்தரவிட்ட வழக்கின் தீர்ப்பை அமல்படுத்த வலியுறுத்தி 2019 அரசுக்கு எதிராக சப் அப்பீல் 98/2019 என்ற வழக்கினை தொடர்ந்தனர். 2019 ரேவா என்கிற ஓய்வூதியர் அமைப்பு தொடங்கப்பட்ட சப் அப்பீல் 98/2019 என்கிற வழக்கு 2022 வரை வழக்கை அரசு தொடர்ந்து வாய்தாக்கள் மூலம் இழுத்தடித்து வந்தது. அந்த நிலையில் நலமீட்பு சங்கம் இதற்கு முன்பாக DA மீட்பு குழுவாக செயல்பட்ட வந்த வேளையில் மேற்படியில் வழக்கில் இணை மனுதாராக இணைந்தும் மேற்படி வழக்கை விசாரித்து வந்த நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அவர்கள் செப்டம்பர் 2022 தொழிலாளர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் பணியாளர்களுக்கு வழங்குவதைப் போல மாறும் அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் என முதலில் ஒரு உத்தரவினை பிறப்பித்தார். அனைத்து துறை ஓய்வூதியர்களுக்கும் வழங்குவதைப் போல போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் என உத்தரவிட்ட திரு சத்யநாராயண பிரசாத் அவர்களின் தீர்ப்புக்கு எதிராக அரசு LPA என்ற புதிய மேல்முறையீடு வழக்கை தொடர்ந்தது. அவ்வழக்கிலும் ஓய்வூதியர் நலமீட்பு சங்கம் இணை மனிதராக இணைந்தோம். ஓய்வூதியர் நலமீட்பு சங்கம் சார்பாக மூத்த வழக்கறிஞர் திரு NGR பிரசாத் அவர்களின் வாத திறமையால் மேற்படி வழக்கு ஒரு முடிவுக்கு வந்த நிலையில் நீதியரசர் மகாதேவன் அவர்கள் உத்தரவு பிறப்பிக்க இருந்த நிலையில் உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டார். அதன் பிறகு அந்த வழக்கை விசாரித்து வந்த நீதியரசர் சுப்பிரமணியன் அமர்வு மேற்படி வழக்கில் சத்யநாராயண பிரசாத் அவர்கள் அளித்த தீர்ப்பை செல்லாது என அறிவித்து உத்தரவிட்டார். ஐயா, நலமீட்பு சங்கத்தின் சார்பாக நீதிமன்ற நடவடிக்கையை தவிர வேறு எதுவும் எந்த வழியிலையும் நீங்கள் முயற்சி செய்தீர்களா DA உயர்வு பெறுவதற்காக? அகவிலைப்படி உயர்வு வேண்டி நலமீட்பு சங்கம் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தோம். பலமுறை முதன்மை செயலாளர், போக்குவரத்து துறை செயலாளர், நிதித்துறை செயலாளர், போக்குவரத்து துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோரை நேரடியாக சந்தித்து ஓய்வூதியர்களின் அவல நிலையை எடுத்து கூறி எங்களது கோரிக்கைகளை அமுல்படுத்த வேண்டி சந்தித்தோம். ஆளுங்கட்சியுடன் இணக்கமாக உள்ள
அரசியல் கட்சி தலைவர்களையும் எதிர்க்கட்சி தலைவர்களையும் சந்தித்து தமிழக அரசிடம் நமது அகவிலைப்படி உயர்வு கோரிக்கையினை வலியுறுத்தி பெற்றுத்தருமாறு பல முறை சந்தித்து வலியுறுத்தினோம். மீட்பு சங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க தொழிலாளர்களாக நாங்களாகவே முன்வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் திரு சந்திராசூட் அவர்களுக்கு சுமார் 13,000 தொழிலாளர்கள் வரை எங்களது பதிவு தபால் மூலம் கடித புரட்சியை ஏற்படுத்தினோம். அகவிலைப்படி கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியாளரிடம் தமிழகம் முழுவதும் மனு அளித்து வாக்காளர் அடையாள அட்டையை திருப்பி ஒப்படைப்பதாக அறிவித்து வாக்காளர் அடையாள அட்டையை ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் மாநிலம் முழுவதும் ஒப்படைப்பு போராட்டத்தை நடத்தினோம். அகவிலைப்படி உயர்வுக்காக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் உண்ணாவிரத போராட்டம், கோட்டை முற்றுகை போராட்டம், இறுதியாக சென்னையில் டிசம்பர் 17 உலக ஓய்வூதியர் தினத்தன்று 15,000 ஓய்வூதியர்களை ஒருங்கிணைத்து மாபெரும் அரை நிர்வாண போராட்டத்தை நடத்தி மேற்படி போராட்டத்தை தொலைக்காட்சிகள் மற்றும் பத்திரிகை செய்திகள் வாயிலாக அரசு மற்றும் நீதிமன்றங்கள் அறியும் வகையில் வெளிக்காட்டினோம்.